கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 4:15 எடுத்து நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் 10,000 பேர், புரியல? வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியக்காரர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கரங்களை வச்சு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். உங்க வல்லமையுள்ள நாமத்தினால இந்த சத்தியத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகள், தேவ வார்த்தை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு செயல்படுகிற every spirit of antichrist, I condemn you and I bind you in the hell in the mighty name of Jesus. எல்லா விதமான அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கெட்டப்பட்டு மனவாட்டியாகிய சபை மென்மையும் மகிமையும் பரிசுத்தமாய் மாறட்டும் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. நான் அநாதை அல்ல. கேட்கல? நான் அநாதை அல்ல. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் பரம தகப்பனானவர். சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எங்களுக்கு அடுத்த நிலையில எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரு. ஆமென். அந்த ஆவிக்குரிய தகப்பன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் தான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போதகர் தான். விசுவாசிச்சா ஆசீர்வாதம். விசுவாசிக்க இன்னைக்கு காலையில் ஜோமன்ட்டு இருந்தேன். ஆவியானவனை எழுப்பி உட்கார வச்சாரு. ஆண்டவன்ட்டு சொன்னார், தேவ சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிறவங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிற அப்படின்னு ஆண்டவன்ட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் எதுக்கு ஹேண்டில் பண்ணணும்? நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் எனக்கு டக்குன்னு ஒரு வசனத்தை காமிச்சார். பவுல் என்ன பண்ணுறாராம்? சத்தியத்துக்கு விரோதமாக இருந்த கூட்டத்தார சாத்தான் கையில் ஒப்படைக்கிறார். யார் கையில் ஒப்படைக்கிறாரு? இப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ பேச போகிற தலைப்பு இட்ஸ் மோஸ்ட் அனாயிண்டட் அண்ட் அத்தாரிட்டி நிறைஞ்ச ஒரு டாப்பிக்கை பேச போகிற. நீ புரிஞ்சுக்கோ. ஒரு தடவை சத்தியத்தை பேசி ஜனங்களை சீர்பொருந்த பண்ணு. 2 தடவை பேசி சீர்பொருந்த பண்ணு. 3 தடவை பேசி சீர்பொருந்த பண்ணு. 4வது தடவை என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்காதவனை யார் கையில் ஒப்பு கொடுக்கணுமா? சாத்தான் கையில் பவுல் ஒப்படைக்கிறார். கிருபையை பற்றி பேசினவர், அன்பை பற்றி பேசினவர், கிறிஸ்துவின் அன்பும் அகலமும் நீளமும் ஆழங்களை பற்றி பேசினவர், டெப்த் ஆஃப் கிரைஸ்ட் லவ் பேசினவர். சத்தியத்துக்கு எதிரானவங்களை பிடிச்சி எதில் கொடுக்காரா? சாத்தான் கையில் சரண்டர் பண்ணி விடுறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சத்தியத்துக்கு செவிச்சாச்சு. இன்னைக்கு நான் பாதி பேரை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில பேரை சாத்தான் கையில் சரண்டர் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுலவன் கேட்க கடவன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த உபதேசம், இதுவரைக்கும் இந்த உபதேசத்தை நான் சர்ச்சில் பேசலை, இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தது என்னுடைய தவறு என்று கூட நான் சொல்லுவேன். ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் நான் எப்படி விசுவாசிப்பது அப்படின்னு சொல்லி வேதாமத்தில் அழகாக சொல்லப்படுது. ஒருத்தர் எனக்கு இதை சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலை, அதனால மக்களுக்கு தெரியலை. ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ பவுல் இப்படியாக கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். கொரிந்தியர் சபை அனைத்து சபைகளை காட்டிலும், பிலிப்பியர் சபை, ரோமாபுரி சபை போன்ற அனைத்து சபைகளை, தெசலோனிக்கியர், கலாத்தியர், எபேசியர், எபிரேயர், இப்படிப்பட்ட அநேக பல சபைகளை காட்டிலும் வேதாகமத்திலே நல்ல ஒரு தேறின சபை, தேறின சபை அப்படிங்கிறத காட்டிலும் பரிசுத்த ஆவியானவருடைய 12 வரங்களையும் செயல்படுத்தின சபை என்ன சபை? கொரிந்தியர் சபை. the most highly equipped church. ஆனால் அந்த சர்ச்சில் தான் பல்லதரப்பட்ட நூதன உபதேசங்களை குறிச்சுலாம் பவுல் எந்த இடத்துல ரொம்ப பேசுகிறார்னா கொரிந்தியர் சபையில் தான் பேசுகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே.
அங்கதான் கொரிந்தியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. எல்லாம் அவங்கள விடமாட்டேன், வச்சிட மாட்டேன். இதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. அந்த கொரிந்தியர் சபையை பார்த்து என்ன காட்டு கத்துறாரு. நான் ஒரு பக்கம் பவுலை பார்க்கும்போது என்னையா என்ன காட்டிலும் மோசமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எடுக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. என்ன சிஸ்டர் கேட்கல? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடோ சாந்தமுள்ள ஆவியோடோ வர வேண்டுமா அப்படின்னு சொல்லி கொரிந்தியர் சபையை பார்த்து கேட்கிறாரு. டே, நான் பெரம்போடு வரணுமா, இல்லை உங்களிடத்துல அன்போடு கிறிஸ்துவின் அன்போடும் சாந்தத்தோடு வர வேண்டுமா? அப்போ எவ்வளவு டென்ஷன். ஆனால் இல்லை உன்னை வெட்டவா, என்னை உயிரோட வைக்கவா? இதுதான் என்னுடைய டிரான்ஸ்லேஷன். ஆமென். அவ்வளவு சொல்லி கூட கொரிந்தியர் சபையில் பயங்கரமான காரியம் 2 கொரிந்தியர் பயங்கரமாக செய்கிறாங்க. ஆமென். இவர் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக உபதேசம் பண்ணி கூட அவன் திரும்பியே செஞ்சதே செய்கிறான், சொன்னதே சொல்கிறான். பார்க்குறாரு பவுல், இவன் திருந்துற மாதிரி தெரியல. இவன்கிட்ட யார்கிட்ட ஒப்படைக்கணும்? சாத்தான் கையில் ஒப்படைக்கணும். அதே 1 கொரிந்தியருடைய அந்த வசனத்தை கடைசி முடியும் போது நான் காமிக்கிறேன். ஃபைன். நம்ம நல்ல உபதேசத்தை நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் எது தெரியுமா? உபதேசத்தை கேட்பது. ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. ஆபிரகாமுக்கு யார் பிறந்தா? ஆபிரகாமுக்கு மாமியார், பேதுரு மாமியார். அது உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உபதேசம் தான் உனக்கு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா அலைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் அல்லவா நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? சுத்தமாக்கப்பட்டீங்க. ஆமென். யோசேப்புடைய இயேசுப்பாவுடைய அப்பா யோசேப்பு ஹிஸ்டரி எம்பசைஸ் பண்றவன் ஐடல் வொர்ஷிப்புக்குள்ள போறான். பர்த் ஆஃப் த கிரைஸ்ட் எம்பசைஸ் பண்றவன் ரட்சிப்புக்குள்ள போறான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த உபதேசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. உபதேசம் தான் நம்மளை வாழ வைக்கும். உபதேசம் தான் பிசாசை ஜெயிக்க வைக்கும். உபதேசம் தான் இன்பமோ துன்பமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ. இன்னைக்கு நைட்டு ஒரு சட்டம் வருது, யாரும் இயேசுவை ஆராதிக்க கூடாது, யாரும் கர்த்தரை தேடக்கூடாது, யாரும் சபைக்கு போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்காது. உன்னை வேத அறிவு தேவனுக்குள்ள நிற்க வைக்குமா, இல்லைனா உபதேசம் உங்களை தேவனுக்குள்ள நிற்க வைக்குமா? உபதேசம். அப்போ உபதேசத்தை சபை எவ்வளவு கேட்குதோ அவ்வளவு தூரம் சபை வருகைக்கென்று ஆயத்தப்படுது. அப்போ இந்த ஜூலை மாதம் கடைசி வாரம், இது ஒரு நல்ல உபதேசம். அழகாக பவுல் எழுதுகிறாரு. திரும்ப அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்று கொண்டிய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்லா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தார். தம்பி, உபாத்தியர்கள் என்றால் they called as teachers. சத்தமா சொல்லுங்க, டீச்சர்ஸ். உபாத்தியர்கள் உங்களுக்கு எத்தனை உபாத்தியர்களா? நான் சந்தோஷப்படுறேன். நம்ம சபை மக்கள்லாம் மிஞ்சி போனால் யூடியூப்பில் ஒரு 5 டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்களா? யூடியூப்பில் ஒரு 5 டீச்சரு, பிறகு ஒய்எம்சிஏயில் நடக்கிற மீட்டிங்கில் ஒரு 3 டீச்சரு, பிறகு அங்கே இங்கேன்னு சொல்லி எவ்வளோ பார்த்தாலும் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையிலையும் மிஞ்சி போனால் ஒரு 10-15 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கொரிந்தியர் சபையில் எத்தனை டீச்சர்ஸ் வச்சு வாழ்க்கையை ஓட்டினானுங்களா? அதனால தான் too many cook would spoil the food. கொரிந்தியர் சபையில் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நடந்ததுக்கு காரணம் அங்கே தகப்பன்மார் இல்லாமல் உபதேசியார்கள் இருந்தார்கள். உபதேசத்தை போதிக்கிறவங்க இருந்தாங்க. நீங்கள் போய் உடனே என்ன பண்ணிடக்கூடாது, லிங்க் கொடுக்கக்கூடாது. அங்கே இங்கேன்னு சொல்லி லிங்கை கொடுத்து எவ்வளோ கரெக்டாக பேர் வச்சுருக்காங்கல்ல. எவ்ரிதிங். சில விஷயம் யதார்த்தமாக இருந்தாலும் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமாய் வெளிப்படும். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்ச்சி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ போதிக்கிறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அப்போ அநாத பிள்ளையா இருக்க போய் தான், நல்லா கவனிங்க, அநாத பிள்ளைகளாய் இருக்க போய் தான் இவன்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. யார் ஜனங்களை கண்டிப்பா? உபாத்தியர்களா இல்லைனா தகப்பன்மாரா? கொரிந்தியர் சபைக்குள்ள வல்லமை, வரங்கள், கிருபைகள் ஆறாலும் செயல்பட்டாலும் கொரிந்தியர் சபையின் முடிவு எப்படியாக இருந்தது என்று நீங்கள் முழு கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அதுக்கு காரணம்
தகப்பன்மார் இல்லாத சபை, ஆனா வேத அறிவு நிறைவான சபை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எப்படின்னு சொல்ல போனா, அருமை கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட போய் பைபிள் இருந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா வேத ஞானத்தை எல்லாத்தையும் சொல்லுவார். அண்ணாச்சி வைகோட போய் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவார். நம்ம அண்ணன் சீமான்ட்ட கேட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். உங்களை காட்டிலும் பரவாயில்லாம தான் சொல்லுவார். ஆனால் அவர்களுக்குள் செயல்படாத ஒரு காரியம். அவர்களுக்கு நிறைய பேர் நினச்சிறாங்க, நான் பைபிள் ரொம்ப எனக்கு தெரிஞ்சுட்டேன் பரலோகம் போயிருவேன்னு. ஒன்னிய மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. இயேசுவையும் இயேசுவின் உபதேசத்தையும் ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இந்த கடைசி காலத்தில் ஏன் நம்ம தடுமாறுறோம்? ஏன் நம்ம பிரச்சனை வந்த உடனே நான் பார்க்குற ஒரு காரியம், பிரச்சனைன்னு வந்த உடனே விசுவாசிகள் உடனே நம்பிக்கை இழப்பது. கர்த்தரை தேடி எனக்கு என்ன புண்ணியம்? ஆமென். நான் நிறையா மற்ற சபைகளிலிருந்து நிறைய ஜனங்கள் சபைக்குள்ள வரும்போது ஐ வில் see one thing, ப்ராப்ளம்ஸ் நம்ம பெருமைக்கு சொல்ல ஒரு சில பேரை நான் சொல்கிறேன், அவங்க வரும்போதே ப்ராப்ளமோடு தான் வருவாங்க. எப்படி ப்ராப்ளத்தில் வருவாங்கன்னா, இனிமேல் கடவுளே எனக்கு வேண்டாம்னு சொல்லி வருவாங்க. அப்போ நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நல்ல தகப்பனாகவும் அவங்க இல்லை, நல்ல உபதேசத்தையும் இவங்க கொடுக்கல. உபதேசம் தெளிவாக ஸ்ட்ராங்காக மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகளை சுதறடிப்பேன் என்றாலும் இந்த ஆடுகள் கர்த்தருக்கு பின்னாடி போக ஆயத்தமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் சன், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மகன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை பவுல் செயல்படுத்துகிறார். எடுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தி புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தி 1:2 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தி 1:2 வாசிங்க. சத்தமா வாசிங்க. பிரியமுள்ள, நல்ல சத்தமா வாசிக்கணும். பிரியமுள்ள தீமோத்தியுவே, எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. திரும்ப 2வது வசனத்தை வாசிங்க. அடுத்து 3 வாசிங்க. நான் இரவும் பகலாகவும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு. இது ஏதோ அம்மா மகளை கட்டி கொடுத்துட்டு அந்த பிள்ளையின் வரவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற தாய் மாதிரி பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நானும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக தான் இந்த சர்ச்சுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் இருக்க விட மாட்டேங்காங்க. நானும் மக்களை ஒரு சண்டே பார்க்காம போயிட்டேன்னா, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ, இரவும் பகலும் இந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே மண்டையில் ஓடுறது, இன்னைக்கு யாரும் வரலை, அவனுக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான். அவ்வளோ திமிரா உனக்கு? இந்த உபதேசத்தை பேசுகிறேன், உன்னை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீ தேடி என்னை தேடி வருவ, நிறைஞ்ச பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன், உன்னோட திமிரெல்லாம் அடக்கப்படும். அவன் இரவும் பகலும் அவனை நினைத்து. அடுத்து வாசிங்க. உன் கண்ணீரை எப்போ இவங்க 2 பேருக்கும் கண்ணீர் வந்துச்சு? இவங்களுக்கு என்ன ரொமான்டிக் லவ்வா இருந்துச்சு? எதனால கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அன்பின் ஐக்கியம், கர்த்தருடைய ஊழியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு தீமோத்தி செஞ்ச போர் சேவகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலை. நவடேஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சன்ஸ்லாம் தூத்துக்குடி சர்ச்சில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பாஸ்டரும் ஆவிக்குரிய மகனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? தொழில் பண்ணுறாங்க. இங்க தீமோத்தீவுக்கும் பவுலுக்கும் இருந்த அன்பின் உறவு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நிமித்தம். எப்பா, தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாதர் சன் கான்செப்ட் அது மனுஷன் ஏற்படுத்துறது கிடையாது, அது பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினது. உலகத்தில் எத்தனை உறவு இருந்தாலும் பிதாவாகிய தேவன் தம் மகனை எந்த உறவுல அனுப்பினார்னா அம்மா மகன் உறவுல அல்ல. யார் உறவுல? தகப்பன் மகன் உறவு. இப்போ
நீ எப்படி பாஸ்டர்? ஒரு சபை பாஸ்டர் தான். இந்த சபை மட்டுமல்ல, அனைத்து சபைகளுடைய போதகர்களும் அந்தந்த சபைக்கு, அனைத்து சபை மேய்ப்பர்களும் அந்தந்த விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறாங்க. இதில் என்ன கஷ்டம்னா, ஒரு போதகன் தகப்பனா மாறினானா அவன் வாய் சும்மா இருக்காது, அவன் வாய் கண்டிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஜனங்கள் போதக மெய்ப்பர்களை ஆவிக்குரிய தகப்பனாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகாம தேவைக்கு ஊர்கா மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நானும் சொல்வேன், ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் மெய்ப்பர்களும் விசுவாசிகளை அப்படி பயன்படுத்துகிறாங்க. தீமோத்தியை குறித்து பவுல் இப்படி எழுதுகிறார். இந்த ஒரு இடத்துல மட்டுமா அப்படி எழுதுகிறாரு? எப்பா, உன்னை நினைச்சாலே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? நீ ராஜ்யத்துக்காக சிந்தின கண்ணீர், நீ சபைக்காக சிந்தின கண்ணீர். தீமோத்தினாலே பவுல் கண்ணுக்கு முன்னாடி வர்ற ஃப்ரேம் சபையை பற்றி கேவலமாக பேசுனதில்ல, சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரனுக்காக, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனுக்காக நீ சிந்தின கண்ணீர். நான் அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோவில் இருந்து கடைசி ரோ வரைக்கும் எல்லாரையும் நேற்று நைட்டு யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒவ்வொருத்தரையும் நினச்சா என்ன வருதுன்னு யோசித்து பார்த்தேன். உள்ளத்தை தேற்றிக்கிட்டேன், உள்ளத்தை ஆற்றிக்கிட்டேன். அப்போ ஒரு அன்பு ஒரு இடத்துல இருந்து வருதுன்னா அந்த அன்புக்கு பாத்திரவானா இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய தகப்பனா அவர் ஒன் சைடாவே அன்பை செலுத்தணும். இளைய குமாரன் கெட்ட குமாரன். இளைய குமாரன் வந்து தகப்பன்ட்ட சொல்றான், நான் எங்க போறேன், தூர தேசமா போய் செலவு பண்ணிட்டு சந்தோஷமா வாரேன்னு சொல்றான். எங்கேயாவது தகப்பன் அந்த இளைய குமாரனை கூப்பிட்டு ஏதாவது சொன்னாரா? போறியா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடல். அவர் அந்த மகன் வருகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். தம்பி, நீ வந்து விசுவாசி அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி நீ ஆவிக்குரிய மகன் என்கிற கட்டத்துக்கு போயிட்ட. ஆடுகளை தான் மெய்ப்பன் தேடி போனோமோ ஒழிய மகன் திமிரு பிடிச்சிருக்கிற மகனை திருத்தணும் அப்படின்னா அந்த நல்ல தகப்பன் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தகப்பின் அன்பு அவன் தவறு செய்யும்போது, நிறைய பேர் சொல்லுவாங்க, அது பாஸ்டர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டோம், அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவர் சொல்லிட்டார் தேவ சுத்தம் இல்லைன்னு சொல்லி, ஆனால் அவர்கிட்ட சொன்னாலே விளங்காது. அப்படி இல்லை, என் உள்ளத்தில் இருக்கிற அன்பு தேவ சுத்தமில்லாத அனைத்து காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உடைச்சி தகர்த்து உன்னை கம்பேக் கொடுக்குது. அதை உடனே எல்லாரும் என்ன அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, அது பாஸ்டருடைய சாபம். பாஸ்டருடைய சாபம் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனுடைய அன்பு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. பவுலுக்கும் தீமோத்திக்கும் அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி அன்புல கொஞ்சிக்கிட்டே இல்லை. 2 தீமோத்தேயு 2:1 எடுத்து வாசிங்க சீக்கிரம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால், சத்தமா வாசிங்க. ஆதலால், இதெல்லாம் கொச்சப்படுத்துறானுங்க பாருங்க. துர் உபதேசக்காரங்க. பவுல் கல்யாணம் பண்ணியிருந்தாரு, அவர் பொண்டாட்டி பேர் தெரியல, அவருக்கு பிறந்த பையன்னு கொச்சப்படுத்துறவன் என்னெல்லாம் கொச்சப்படுத்துறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக பேசணும்னு நினச்சிட்டான்னா நீங்கள் அவன் வாயை என்ன நினச்சாலும் சரி, அவன் வாயை மூட முடியாது. ஒருத்தன் உங்களை நல்லவனாக காமிக்கணும்னு நினச்சிட்டான்னா நீ கொலையே போனாலும் நல்லவனாக காமிப்பான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அழகா சொல்லுகிறார், ஆதலால் யாருடைய குமாரனே? சத்தமா சொல்லுங்க, ஆதலால் யாருடைய குமாரனே? இட்ஸ் நாட் a biological son. He is not a biological son for Paul. பவுலுக்கு பிறந்த மாம்சத்தின்படியான பிள்ளை இல்லை. பவுல் தன் சுவிசேஷத்தினால், தன் ஜெபத்தினால், தன் உபவாசத்தினால், தன் கண்ணீரினால். இன்னைக்கு எல்லாரும் நினைக்காங்க நம்ம ஏதோ நம்ம பண்ற ஜெபத்தில் வானத்துக்கு அப்படியே அத்து புடுங்கி போயிட்டோன்னு. சரி, உங்க விசுவாசம் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அது அப்படியாகவே இருக்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். அதை ஃபைனல் பண்ணுகிற புஸ்தகம், அதை ஃபைனல் பண்ணுகிற இடம் தான் கர்த்தருடைய வேதாகமம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, ஆதலால் ஏன் நீ எதுல பலப்படணுமா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில். சரி, இப்படி ஒரு நல்ல ஒரு தகப்பத்துவத்தை பவுலும்
தீமோத்தேயுவும் கொண்டிருந்தாங்க. ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. இங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படிங்கிறதுக்காக தீமோத்தி எங்கேயும் போய் பவுல ஃபாதர்னு கூப்பிடல. நோட் மை பாயிண்ட். நான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்பதற்காக சர்ச்சு முடிஞ்சோடனே வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எப்படி இருக்கீங்க? பைபிள் தெளிவாக சொல்லுது, உங்களில் ஒருவனின் பிதா என்று அழைக்காதிருப்பீர்களாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாகவே இல்லாமல் ஃபாதர்னு சொல்கிறாங்க, அது வேற. இங்கே ஸ்பிரிச்சுவல் ஃபாதரையே ஃபாதர்னு சொல்லக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட ஃபாதராக இருந்தாலும் சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஃபாதராக இருந்தாலும் ஃபாதர்னு சொல்லக்கூடாது. வேதாகம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். நமக்கு ஒரு விஷயம் லாபமாக இருக்கிறதுக்காக அதை நம்ம கடைபிடிக்க கூடாது. எனக்கு அது பவுல் சொல்லுகிறார், எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமோ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. அப்போ அழகாக வேதம் சொல்லுது, இப்படி ஒரு குமாரத்துவம். இந்த குமாரனத்துவம், இந்த பிதாவத்துவம் இங்க மட்டும் வெளிப்படல, பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் அநேக இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படுது. எப்போ? ஆசாரியத்துவ காலத்திலும் இந்த தகப்பன்துவம் வெளிப்படுது. எடுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். நியாயாதிபதிகள் 17, 10 and 13. சத்தமா வாசிங்க. நியாயாதிபதிகள் 17, 10, 13. நல்லா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் இரு, நீ ஏத்துக்கிட்டாதான் இது நடக்கும். நீ எனக்கு எப்படி இருப்ப? தகப்பனும். எப்பா சும்மா ஃபாதர் மாதிரி வச்சுக்கிட்டு நீ எனக்கு எப்படியா இருப்ப? நீ தகப்பனும். அப்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது, those who lead us in spiritual things. நம்மளை யார் தேவனுக்கு அடுத்த காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம நடத்துகிறாங்களோ, நமக்காக யார் ஜெபத்தில் பிரயாசப்படுகிறாங்களோ, நமக்கு யார் ஸ்பிரிச்சுவலா அட்வைஸ் பண்ணுகிறாங்களோ, உன் லைஃப்ல யார் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூஸை கொண்டு வராங்களோ, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவர்களை தான் தகப்பனா அட்ரஸ் பண்ணணும். கையை உயர்த்து அல்லேலூயா. இப்போ மீகா சொல்லுகிறாரு, ஒரு ஆசாரியன் ஒரு லேவியனை பிடிச்சிட்டு அவன் அலைந்து திரிகிறான். தன் லைஃப் செட்டில் ஆகிறதுக்காக, தனக்கு ஒரு வீடு கிடைப்பதற்காக, அவனுக்கு ஒரு பரதேசியா அலைந்து திரிகிற ஒரு லேவியனை கூப்பிட்டு வந்து அவன் சொல்லுகிறான், நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு என்னவா இருப்ப? தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு சத்தமா வாசிங்க. வருஷத்துல நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் 10 மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும். சும்மா போயிட்டு இருக்க லேவியனை கூப்பிட்டு மீகா என்ன பண்ணுகிறாரு? நான் சொல்றேன், தகப்பத்துவம் இது வயசு அடிப்படையில் வர்றதல்ல, கர்த்தருடைய அழைப்பின் அடிப்படையில். பாயிண்ட் நம்பர் 2, தகப்பத்துவம் அவங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், இதை பொறுத்து தான் செயல்படுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து மாற்று வஸ்திரத்தையோ வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்ப என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் என்ன பண்ணானா? உள்ள போனான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. நான் உங்களுக்கு பாஸ்டரா இருக்கணுமா இல்லை ஆவிக்குரிய தகப்பனா இருக்கணுமா? பாஸ்டராகவும் இருக்கணும், ஆசாரியனாகவும் இருக்கணும், தகப்பனாகவும் இருக்கணும். பாஸ்டராக இருந்தால் எப்போ பார்த்தாலும் விடுதலைக்காக தான் ஜெபம் பண்ணுவார். பாஸ்டராக இருந்தால் எப்போ பார்த்தாலும் ஓன் ஃபேவராக தான் யோசிப்பார். தகப்பனாக வந்தாருன்னா கூப்பிட தான் செய்வார், பேசதான் செய்வார், தப்புன்னு தான் சொல்லுவார், நீ போகிற வழி சரியில்லைன்னு சொல்லுவார், கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவார், ஆமென். வீடை பார்க்காதன்னு சொல்லுவார், இடத்த வாங்காதன்னு சொல்லுவார், வாங்க வேண்டிய காலத்தில் வாங்குன்னு சொல்லுவார், விற்க வேண்டிய காலத்தில் விற்குன்னு சொல்லுவார். பிரேக் த்ரூஸ், ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ்க்கு காரணம் யூ ஷுட் ஹேவ் அ ஃபாதர்ஷிப் இன் யுவர் லைஃப். நான் உள்ள வாரம் பாருங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தில் முக்கியமான திறவுகோல் வைக்கிறவங்க ஆவிக்குரிய தகப்பன்மார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே.
ஃபினான்ஷியல் பிளெஸிங்க்கு கீஸே அவங்க தான். இவ்வளவு நன்மைகள் பண்றோமே, நீங்க எங்களுக்கு செய்யற கைமாறு என்ன தெரியுமா? இந்த ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு பவுலுக்கு செய்த கைமாறு என்ன தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த தகப்பன்மார்களுக்கு அந்த சபையும் ஜனங்களும் கொடுக்கிற கைமாறு என்ன தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். ரைட் ஃப்ரம் த சாப்டர் 1. ஆமென். எங்க ஃபாதர்னா கண்டிக்க தாங்க செய்வார். பாஸ்டர் ஏச தான் செய்வார். அடிப்பார், மிதிப்பார், குத்துவார், என்னனாலும் பண்ணுவார். கோலம் மட்டும் பண்ண மாட்டார். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்ட மாட்டீங்க போலே. நல்ல கையை தட்டுங்க. கோலம் மட்டும்தான் பண்ண மாட்டோம். இயேசுவே சொல்கிறார்ல, நீ 2 கையை வச்சு நீ சேட்டப் பண்ணி நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கையை வெட்டுன்னு சொல்கிறார். அவர் வெட்டுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? வெட்ட தான் செய்வேன். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என்ன நீங்கள் சொல்கிறத கேட்கல, வைங்க ஃபோனை, கேட்கல, எதுக்கு நான் இதுக்கெலாம் நான் என் மனம் இறங்கணும்? நான் கூப்பிடுறேன், வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் எனக்கு அடிமை கிடையாது. நல்லா கவனிங்க, நீங்கள் எனக்கு பிள்ளைங்க. ஆனால் பிள்ளைய பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணா பாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறார். எடுத்துக்கிற விதம் எப்போ பார்த்தாலும் இந்த சிஸ்டம் நம்மளை இப்படி தான் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பிரதர் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா எடுத்துக்கிட்டா நீங்கள் எனக்கு பயங்கரமான பகையாளி. இல்லை, பாஸ்டர் சொல்றாருன்னா அதில் ஆசீர்வாதம் இருக்கு, அதில் நன்மை இருக்கு, அதில் ஏதோ சம்திங் இருக்குது. கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்றவங்க சத்தம் அலையிலையா சொல்லலாமே. அதில் நான் அடித்து சொல்லுவேன். அதில் நல்ல பெந்தேகோஸ்து சபைகளில் சில முக்கியமான டினாமினேஷன் இந்த கேட்டகரியில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த கேட்டகரிக்கு ஒத்து வராத அனைத்து விசுவாசையும் கழட்டி விடுவாங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவன் தகப்பன் துபத்தில் இல்லைனா இவன் பரலோகம் வந்து சேரப்பட்டான், அதை அக்செப்ட் பண்ணாதவன் நமக்கு சபைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழகாக உபதேசம் பண்ணுவாங்க. கரங்களை உயர்த்தியூர் அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ இப்படி தகப்பத்துவத்தை சுமக்கிறவர்கள் கண்டிப்பு இருக்கும், அன்பு இருக்கும். ஆனால் 90% தகப்பனிடத்திலிருந்து கண்டிப்பு தான் இருக்குமே ஒழிய அன்பு கம்மியாக இருக்கும். அந்த அன்பு அப்படிங்கிற இடத்துல தான் கெட்டு போயிடக்கூடாது, நாசமாக போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் இந்த கண்டிப்பு வருது. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவுட் ஆஃப் லவ் தான் இந்த கண்டிப்பு. கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. நான் உங்களை கண்டிக்கலைனா நான் ஒரு சுயநலவாதி. எப்படி மீகா அந்த ஆசாரியனுக்கு 10 வெள்ளிக்காசு மாத்திரு வஸ்திரமும் கொடுத்தான். அப்படி வாங்கிட்டு தின்னுட்டு உங்களை கண்டிக்காதவனாய், உங்களை தேவனுக்குள்ளாக சீர் பொருந்தாத பண்ணவனாய் இருந்தால் ஐ எம் த செல்ஃபிஷ் ஃபெலோ. யூ ஷுட் அட்ரஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். உங்க ஆவிக்குரிய தகப்பனை அட்ரஸ் பண்ணணும். எப்பா என்னதான் ஆனாலும் சரி, அவர் ஏசினாலும் திட்டினாலும் அவர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவர் சொன்னா அதுல ஒரு பிளெஸிங் இருக்கும். நிறைஞ்ச பலிபீடத்திலிருந்து சொல்றேன், எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கோடை போட்டாங்கன்னா அது திரும்பலாம் ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் தான் அவங்களை நியமிச்சிருக்கார். இந்த அதிக பிரசங்க பிள்ளைகள் உண்டு, 4+4 8ன்னு அம்மா சொல்லி கொடுத்தா, இல்லை நாங்கள் ஸ்கூல் டீச்சர்ட்டு எதுக்கு நான் கேட்டுக்கிறேன். மிஞ்சின நீதிமான்கள் எல்லாமே எனக்கு என் ஆவிக்குரிய தகப்பன் சொன்ன எல்லாமே சக்ஸஸ் தான். ஒரு காய் கூட கீழே விழுந்தது கிடையாது, ஒரு ப்ராஜெக்ட் கூட கீழே விழுந்தது கிடையாது, ஒரு இடத்துல கூட வெக்கப்பட்டு போனது கிடையாது. ஏன்ட்ட ஒரு நாள் ஆவிக்குரிய தகப்பன் சொன்னார், ஆண்டவர் சொல்கிறாருப்பா, போய் யார்ட்டெல்லாம் ஒப்புரவாகணுமோ எல்லாத்தையும் கையை பிடிச்சி ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கப்புறம் நீ ஊழியம் செஞ்சால் போதும் கடவுள் சொல்கிறார். ரொம்ப கஷ்டம். கீழ்படி போ, அதுக்கப்புறம் என்ன ஃபோனை பேசு. கட் பண்ணிட்டார் ஃபோனை. இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் இல்லை. நான் ஆண்டவரை கேட்குறேன், நான் கீழ்ப்படிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறது தானே மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியும். கரங்களை வைத்தலையா சொல்லலாமே. ஸோ ஒபீடியன்ஸ் இது ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். மீகா அந்த காலத்திலே தான் வாழ்க்கையில் ஆசாரியனை தகப்பனாக பார்த்தான். உங்கள் லைஃப் டிசிஷனில், உங்கள் மேரேஜ் டிசிஷனில், உங்கள் வெல்த் டிசிஷனில், உங்கள் ஸ்பிரிச்சுவல் டிசிஷனில், உங்கள் பிஸ்னஸில் ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆலோசனை,
ஆவிக்குரிய தகப்பனுடைய வழிநடத்துதல் பிள்ளைங்க படிப்புல எல்லாத்துலயும் இருக்கணும். நீங்க அனாதல்ல, நீ நினைச்ச மாதிரி நீ எல்லாத்தையும் செய்யற அப்படின்னா நீ ஒரு அனாதையை நிச்சயம் ரோட்ல நாய் பிடிக்கிற மாதிரி பிசாசு ஒரு நாள் ஆவிக்குரிய தகப்பன் இல்லாதவர்களை நிச்சயம் பிசாசுக்கு இரையாக்கப்படுவார்கள். இன்னைக்கு குழந்தை திருட எல்லாரும் வராங்க. எந்த குழந்தைய திருடிட்டு போறாங்க? ஸ்கூல் வாசல்ல இருந்து அப்பா இல்லாம வருகிற பிள்ளைகளை தான் கடத்திட்டு போறாங்க. அப்பா ஒரு பிள்ளை அப்பா கையை பிடிச்சிட்டு நிக்கி அந்த பிள்ளையை கடத்திட்டு போறது ஈஸியா, இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து தனியா சைக்கிள்ல வர பிள்ளையை கடத்திட்டு போறது ஈஸியா? சொல்லுங்க வாய் திறந்து. சைக்கிள்ல வர பிள்ளையை கடத்திட்டு போறது ஈஸி. இன்னைக்கு நீங்க சுயேட்சையா வாழ்ந்து உங்க ஓட்டம் மாம்சத்துல முடிய போகுது பிரதர். நான் சொல்றேன், கண்டிப்பா வெறுத்து உபதேசத்தை வெறுத்து வாழுகிற நீ உன் முடிவு உன் மாம்சம் உன்னுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் ஃபெயிலியரா முடிய போகுது பிரதர். தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என குட்டட்டும். இட் ஷோஸ் த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஷிப் தேர். நீதிமான் என குட்டட்டும், அது என் தலைக்கு என்னைய போல இருக்கும். வேதாமத்தில் பரந்த பரிசுத்தவான்கள், வேதாமத்தில் ஜெயித்த பரிசுத்தவான்கள். எலிசாக்கு there is a spiritual father, he called us Elijah. சொல்லுங்க அல்லேலூயா. எலிசாக்கு கேயாசி இருந்தான், அடங்காத குமாரன், அடங்காத காட்டு கழுதை, இஷ்டத்துக்கு ஓடவன். தகப்பன் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்லுவான். அவன் காணிக்க வாங்கினா போய் காணிக்க வாங்குவான். எல்லாத்துலேயும் உடாலங்கடி. அவனை கர்த்தர் ஊழியத்திலே கொண்டு வரல, அவனை கர்த்தர் வேற மாதிரி முடிச்சு விடுறாரு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஷிப் இருந்தாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஷிப்க்கு அட்மிட் பண்ணுகிற அனுபவம் வேணும். என்கிட்ட ஒரு பிரதர் வந்தார், என்கிட்ட வந்து ஜோம் பண்ணாரு. ஒரு பயங்கரமான பிரச்சனையில் வந்தார். he told me what I should do next. நான் சொன்னேன், வெளிநாட்டுக்கு கிளம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய திட்டாதான் நீ போ. பாஸ்டர் சபை எப்பா உனக்கு அதான் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் கர்த்தர் இங்கே கொண்டு வருவார். இன்னைக்கு அவர் சொல்றார், நான் இன்னைக்கு இந்தியா விட்டு போய் நாங்கள் வெளிநாட்டில் போய் தங்கினது நல்லது பாஸ்டர், இல்லைனா இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் நான் இயேசுவை விட்டு விலகி இருப்பேன். இன்னைக்கு நான் கிறிஸ்துக்குள்ள திடமா இருக்கிறேன். ஸோ எங்களுக்கு உங்களை கையில் வச்சிருக்கனால லாபம் இல்லை, உங்களை தூரம் போகிறதுனால உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வேதனை தான் வரும். இப்படி போயிட்டானே, நான் சும்மா போயிட்டானே. ஸோ கண்டிப்பு என்பது அன்பில் வர்றது, பாசத்தில் வர்றது, ஏக்கத்தில் வர்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, உபத்திரவம், கண்ணீர்னா யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. நீ தவறே, அதுதான் ஃபாதர்ஷிப். நீ தவறே செய்திருந்தாலும் திரும்ப வந்து உன்ட்ட ஆண்டவரையும் உன் பாவத்தை மன்னிங்க, தூக்குங்க. நீர் ஒரு பரம தகப்பன், நீர் நியமித்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன், செய்ங்க ஏதாகிலும். இந்த இருதயம் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்றவங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் என்னைக்குமே வீட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா யார் ஹைலைட்டாக இருப்பாங்க? அம்மாவா அப்பாவா? யதார்த்தத்தை பேசுகிற உங்கள் வீட்டில் யார் ஹைலைட்டாக இருப்பாங்க? அம்மாவா அப்பாவா? அம்மா. என்னைக்குமே ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் கொஞ்சம் பின்னாடி அமைதியாக, அவங்க பெசாட்டு பார்க்க போனால் ஒரு டம்மியா அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருப்பான். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க கரை சேர முடியாது, ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது, நன்மைகளை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அடங்கா பிடாரிகளை பவுல் ஒரு முடிவெடுக்கிறாரு. இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்து நம்ம நாசமாக போகிறத காட்டிலும் அவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்? சாத்தான்ட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொல்லி ஒப்படைக்கிறார் கொரிந்து சபையில். இப்போ வசனத்தை காமிக்கிறேன். உங்கள் ஃபினான்ஷியல் பிளெஸிங்க்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் முக்கியமான காரணம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:7-8 வாசிங்க. ஆதியாகமம் 45:7-8 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 45:7-8 வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் சத்தமா வாசிங்க. தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே இந்த பஞ்சபூமிக்கு அனுப்பினார், முன்னமே இந்த இந்த உபத்திரவத்துக்குள் அனுப்பினார். நான் சொல்லட்டுமா? வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல,
தேவனே இவ்விடத்துக்கு அனுப்பி யாருக்கு தகப்பனாகவோ? பார்வோன் வயசன, யோசேப்பு வயசன. அப்போ இது வயசின் அடிப்படையில் வருகிற தலைமைத்துவமா, இல்ல கர்த்தர் உள்ள போட்டிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் அனாயிண்டிங் அண்ட் எனர்ஜியில் அந்த பவர்ல வருகிற தலைமைத்துவமா? It's not because of experience, it's not because of the position, it's not because of the appointment of the worldly people. இது நீங்கள் அல்ல. யார் என்னை அனுப்பியிருக்காரு? வாயை திறந்து சத்தமா சொல்லு. யார் அனுப்புறாரு? தேவனே அனுப்பியிருக்காரு. எதற்கு அனுப்பினாரா? என்னை பார்வோனுக்கு. என்னது? இன்னைக்கு வரைக்கும் யோசிப்பு நீங்க என்னவா பார்த்துருக்கிறீங்க? சாப்நாத் பண்ணையா, அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க இன்னைக்கு வரைக்கும் யோசேப்பை பார்த்துருக்கீங்க. பிஃபோர் பீயிங் எ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் வெல்த் மேனேஜர், he became a father for பார்வோன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. பார்வோன் தான் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையான்னு பேர் வைக்கிறான். யோசேப்புக்கல, யோசேப்பு தனக்கு வச்சுக்கிட்ட பேரு. கர்த்தர் என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். அடுத்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தானாகவோ. லாஸ்ட் பொசிஷன் தான் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்கிறவங்க சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு விக்கிரகத்தை வணங்குற பார்வோனுக்கு கூட யார் லீடர்ஷிப் எடுக்கணும்? ஆவிக்குரிய தகப்பன். யோசேப்புக்கு பதிலாக அன்னைக்கு வேற எவனாவது பார்வோனுக்கு மேல வந்திருந்தான்னா பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கும். என்ன குழப்பம்னா, முழு இஸ்ரவேல் வம்சமும் பஞ்சத்துல அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காமிக்கிறார். என்ன சொப்பனம் தெரியுமா? 7 கொழுத்த பசுக்கள், 7 வறண்ட தீஞ்சு போன பசுக்கள். இந்த தீஞ்சு போன பசுக்கள் என்ன பண்ணுச்சாம்? கொழுத்த பசுக்கள் எல்லாத்தையும் தின்னுச்சாம். தின்னதுக்கு அப்புறமும் இந்த 7 வறட்சியான பசுக்கள் எப்படி இருந்துச்சா? அதே மாதிரி இருந்துச்சு. 7 கதிர்கள். இதை யோசேப்பு டீல் பண்ணுகிறார். எப்படி டீல் பண்றாருன்னா, பரிசுத்தாவி பலத்துல, ரெவலேஷன்ல. உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் ரெவலேஷன் உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் உனக்கு எதிராய் வருகிற. நான் சொல்கிறேன், நீங்க பார்க்குற எல்லா சொப்பனும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயா தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து பயப்படுவாங்க. பாஸ்டர் அப்படி சொப்பனை வச்சு, இப்படி சொப்பனை வச்சு. இதான் மெச்சூரிட்டி. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் காமிக்கிற எல்லா சொப்பனமும் நடந்துரும். நடக்காது. இஃப் யூ ஹேவ் a good spiritual father, நீ பார்க்குற எல்லாத்தையுமே வந்துடாது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இப்போனா நான்லாம் பார்க்குற சொப்பனத்துக்கு டெய்லி ஏதாவது நடக்கணும். டோன்ட் பிலீவ் இன் ட்ரீம்ஸ். சொப்பனங்களை ரொம்ப நம்பாதீங்க. யோசேப்புக்கு கர்த்தர் அழகான கிருபையை கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தாலும் அந்த தீமையை ஞானத்தால் வெல்ல முடியும். கரங்களை தட்டி ஆமேன் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. உண்மைதான், பஞ்சம் வரப்போறது உண்மைதான். தேவதான் அனுமதிக்க போறாரு. ஆனா அந்த பஞ்சத்தை, அந்த தீமையை, அந்த கிரேட் டிசாஸ்டரை கர்த்தர் யார் மூலமா சரி செய்யறாரு அப்படின்னா, பார்வோன் மூலமா. அது பார்வோன் பணம் தான், பார்வோன் ஆளுக தான், உங்க பணம் தான், உங்க குடும்பம் தான், உங்க பிள்ளை தான், உங்க சம்பாத்தியம் தான். பட் எனிவே ஸ்பிரிச்சுவல் ஃபாதருடைய கைடன்ஸ், ஆவிக்குரிய தகப்பனுடைய கைடன்ஸ் உன் லைஃப்ல இருந்துச்சுன்னா, எத்தனை காஞ்சி போன பசு வந்தாலும், எத்தனை வறட்சி வந்தாலும், you will be in the ruling authority. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. I have that confidence more in my life. நான் அனாதை அல்ல. எனக்கு எதிராய் வர யுத்தங்கள், எனக்கு எதிராய் வர வறட்சிகள், எனக்கு எதிராய் வர குழப்பங்கள், எனக்கு எதிராய் வர தீங்குகளை தனியா கடந்து போர்வதற்கு நான் அனாதை அல்ல. கிறிஸ்து என்னை சிலுவையில் பெற்றெடுத்தாரு. பெற்றெடுத்து வளர்க்கும்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பட்ட கர்த்தருடைய ஆத்துமாவை ஒப்படைச்சிருக்காருன்னு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஷிப் கெட் ஆக்டிவேட்டட். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆறேன் இருங்க. பார்வோன் மட்டும் யோசேப்பை ஜாதி பார்த்துருந்தான்னா, வாங்க இருங்க,
பார்வோன் மட்டும் யோசேப்பை, வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவரோட பாஸ்டராக இருக்க முடியும், தூத்துக்குடிக்கு அத்தனை பையில அதான் சொல்கிறான், பட் ஸ்டில் ஐ லவ் தம். இதே தூத்துக்குடி பட்டணத்தில் பல பாஸ்டர்களுக்கு நான் இன்றைக்கி தகப்பனாக கர்த்தரை மாற்றி வச்சுருக்காரு. எத்தனையோ பாஸ்டர் மாதிரி எனக்கு தசமமாக கொடுக்காங்க, எத்தனையோ இவாஞ்சலிஸ்ட் எனக்கு கொடுக்காங்க. இன்னைக்கு கர்த்தரின் ஸ்தானங்களை உயர்த்தி வச்சுருக்காரு. ஏன்னா நான் இன்னமும் அதே மனப்பாங்கோடு தான் இருக்கிறேன். என் சொல்லளவோ கடினமாக இருக்கும், என் இருதயம் ஒரு நாளும் கடினப்பட்டது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே நான் சொல்லிட்டேன்ல, உங்களை அன்பால் தள்ளவே முடியாது. என் நோக்கம் என்ன? உன்னை எப்படியாகிலும் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்த்துடணும், அவ்வளோதான். கண்ணை மூடிடணும். உன்னை மிதித்து தள்ளினான்னு, கடித்து தள்ளினான்னு, கொலை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அநேக நேரம் எனக்கும் கோபம் மாம்சம்லாம் வெளிப்படும் போது என் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிறார், யூ ஹாவ் பீன் அஸ் அ ஃபாதர், ரிமைண்ட் திஸ் அகெயின். யூ ஆர் த ஃபாதர், ரிமைண்ட் திஸ் அகெயின். யூ ஆர் த ஃபாதர், கீப் இட் திஸ் இன் யுவர் ஹார்ட். யூ ஆர் த ஃபாதர், டோன்ட் எவர். ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது ஜெஃபர்சன், ஒரு ஆத்மா கூட பின்வாங்கி போகக்கூடாது. எந்த மட்டும் நீ தாழ்ந்து போகணுமோ தாழ்ந்து போகலாம். கிருபை, வல்லமை, வரங்கள் எல்லாம் ரெண்டாவது. ஹம்பிள் யுவர் செல்ஃப், ஹம்பிள் யுவர் செல்ஃப். எனக்கெல்லாம் அப்படி தான் ஆழ்கிற தகப்பன்னு சொல்வார். ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நம்ம இதுக்கு தாழ்ந்து போகணும், ஆனால் உண்மை சொல்கிறேன், அந்த தாழ்மையில் கர்த்தர் இருக்கிறார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. நம்ம இறங்கி போகிறதுல இயேசு இருக்கிறாருங்க. தன்னைத்தானே தாழ்த்திய குட் லீடர்ஷிப் இட்ஸ் நாட் ப்ரொக்ளைமிங் there's a giant. ஒரு நல்ல தலைமைத்துவத்தின் அன்பு, தலைமைத்துவம் தலைமைத்துவனாலே அவங்கள பெரியவங்களை காமிக்கிறதல்ல. உங்களில் யார் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்க கடவன். யோசேப்பு அதை தான் செய்கிறான். அண்ணம்மார் குழியில் போட்டாங்க, அண்ணம்மார் க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க, எல்லாம் பண்ண பார்த்தாங்க. ஆனால் பார்வோனுக்கே தகப்பன் ஆனதில்லை, அப்பனுக்கே அப்பனா மாறினான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லலை. ஆமாம், பலவர்ன அங்கேயும் எடுத்து கொடுத்த அப்பா, நவ் கம்மிங் ஹியர் அண்ட் ஸ்டாண்டிங் ஹியர். மகன் கூட தெரியாமல் வந்து நிற்கான். ஏதோ ஒரு பெரிய ராஜா நமக்கு இரக்கம் பாராட்டுறார், ராஜா நமக்கு சோறு போட போறாருன்னு வந்து நிற்கானுங்க. மூத்தவன்லாம் இளையவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கவளுக்கு உயர்த்தப்படுறான். அது பிறந்த ஸ்தானத்தில் அல்ல, கொண்ட தகப்பன் இருதயத்தில். நான் உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கணும். மாமியார் மருமகளுக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கணும். இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒருவேளை எனக்கு மருமகன் வந்தால் தான் தெரியுமோ, பார்க்கலாம். குற்றம் ஒருத்தங்கிட்ட போய் குற்றம் சாட்டுறது கூட, ஒருத்தங்கிட்ட கன்வே பண்ற மேட்ரை கூட அவங்கள நியாயம் தீர்க்கிற வகையா இருக்கக்கூடாது. தகப்பன் நியாயம் தீர்க்க மாட்டான், குற்றத்தை சொல்லுவோம். ஒருத்தங்கிட்ட போய் நீங்க செய்யறது தப்பு அப்படிங்கிறத சொல்ற விதம், தகப்பன் சொல்ற விதமும் தப்பு பண்ணிட்ட அப்படி இல்லை, அப்படி அப்படி வித்தியாசம் இருக்கு. தகப்பன் துவத்தில் நின்று ஜனங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கும் குற்றம் சாட்டுகிற பிரகாரமாய் நின்று பேசுவதற்கும் வித்தியாசம். குற்றம் சாட்டுகிற ஒரு நபர் யார்? அவன் பேர் என்னது? பிசாசு. அவன் தள்ளப்பட்ட தூதன். நான் உங்களை குற்றம் சாட்டலை, உங்களிடத்தில் உள்ள குற்றங்களை குறைகளாக பார்க்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது தான் பிளெஸ்ஸிங்ஸ் வரும். அன்னைக்கு பார்வோன் தான் வாழ்க்கையில் யோசேப்பை தகப்பனா ஏற்றுக்கிட்டான். முழு தேசத்துக்கு மேலே வந்த பஞ்சம் நீங்கிச்சு, இஸ்ரவேல் கோத்திரம் காப்பாற்றப்படுச்சு. பிகாஸ் காட் நாட் ரைஸ்ட் அ லீடர் பட் ஹி ரைஸ்ட் அ ஃபாதர். அதுக்கப்புறம் தான் மோசஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் லீடர். வேதாமத்தில் எழுப்பப்பட்ட முதல் தலைவன் அவன் பேர் என்ன? யோசேப். நம்ம எப்பவுமே ரிலிஜியஸ் தானே, நம்ம எப்போவுமே அப்படியே ரிலீஜியஸ் பீப்புள். அப்படியே எப்போவுமே ரிலீஜியஸ். அப்படியே 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 சின்ன வயசுலேருந்து என்ன பொறுத்தானோ அப்படியே ஓடணும் கடைசி வரைக்கும். கடைசி நாள் பரலோக கதை போட்டப்படமா ஐயோ நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, ஒன்றும் பண்ண முடியாது. டோன்ட் பி ரிலீஜியஸ். ரிலீஜியஸ் பீப்புள் அவனுக்கு என்ன மனசில் சின்ன வயசில் என்ன மனசில் போட்டாங்களோ அப்படியே தான் உங்கள் மனசில். பாஸ்டர் எதுக்கு கோயிலுக்கு போகணும், கும்பிடணும், ஒரு பாட்டு பாடணும், கைத்தட்டும், இது ரிலீஜியஸ். அவன் பாஸ்டர் கிடையாதுப்பா, அவன் ஆசாரியன்.
நெக்ஸ்ட் லெவல், ஸ்பிரிட் லெவல். அவன் பாஸ்டர் கிடையாதுப்பா, ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய சபைகள் ஆவிக்குரிய நிலைமைகளை காமிக்குது. உலகத்தின் சபைகள் உலகத்தின் நிலைமையை காமிக்குது. நான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறேன், பத்திர ஆஃபீஸ் போகிறேன், மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணேன். அங்கே போனவனே நான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்திருக்கேன்னு சொன்னான். அடி செருப்பால. அங்கே போய் நான் பாஸ்டர் வந்திருக்கேன், வாங்கய்யா வாங்கய்யா. சரி, அவனும் பாஸ்டர்னா ஏற்றுக்கிறான், நீனும் பாஸ்டர்லாம் ஏற்றுக்கிறேன். உன் சபை லட்சணம் என்ன, உன் உபதேச லட்சணம் என்ன, உன்னுடைய சர்ச் செட்டப் என்ன நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உலக பிரகாரமாக பாஸ்டரை பார்க்கக்கூடாது, உலக பிரகாரமாக சபையை பார்க்கக்கூடாது. உலக பிரகாரமாக சபையை பார்க்குறவே இது ஒரு அற்புதத்தின் கூடம், மத வழிபாட்டு ஸ்தலம். ஆனால் நம்ம சொல்கிறது சபை. இப்போ கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதும் போது கிறிஸ்துவுக்குள் ஒன்று கூடுகிற ஆவியில் ஒருமையாக இருக்கிற சபையில் இருந்து எழுதுகிறதா அப்படின்னா அவன் லெட்டரை கழிச்சு ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லெட்டர், திருத்தமாக எழுதவும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் லெட்டர் வரும், திரும்ப ரிட்டர்ன் வரும். இதே இது உலக பிரகாரமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கிறிஸ்தவர்கள் மதத்திற்கென்று நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஒன்று கூடி கடவுளை வழிபடுகிற ஆராதிக்கிறேன்னு சொன்னால் கூட தெரியாது. அவன் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது. சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதுனா உன்னுடைய ஆவிக்குரிய தரத்தின் நிலைமை. நான் உங்களை விசுவாசியாக பார்க்கல, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். நீங்கள் அடுத்த லெவலுக்கு வாரீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க ஆமென் சொல்லலாமே. அப்போ நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இன்னையிலிருந்து நீங்க எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். ஐயோ ஒருவேளை என்னை உங்களுக்கு பிடிக்கலையா, போய் வேற எங்கேயாவது சபையில் சேர்ந்து நல்ல ஆவிக்குரிய தகப்பனை எடுத்துக்கோ. உண்மையிலே பிள்ளையை பெற்றவன் பிள்ளை வெட்டி சாகணும்னு நினைக்க மாட்டான், பிள்ளை வாடகத்தாய்ட்டியாவது இருந்துட்டு போகணும்னு நினைப்பான். அதனால தான் நினைப்பேன் சபையை விட்டு யார் போனாலும் நான் சில பேர் கூப்பிட்டு பேசுவேன். ஓகே பரவாயில்ல, எனக்கும் ஒத்து போகலை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம சபைக்கு வராதனால எந்த சபைக்கும் போகாமல் நாசமாக போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது, உன் மேலே பாசம் இருக்குது. அந்த அன்பு பாசமெல்லாம் கிறிஸ்துட்ட போய் உடனே சேர்க்கணும். கையை தட்டி அப்படி ஒரு விசுவாசிட்ட பேசினேன். அவர் ஓடி வந்து அழுது கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி, இல்லையா இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற பிறகு இதுதான் என் அன்பு. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஆத்துமாக்கள் கெட்டு போவதில்லை, ஆனால் உள்ளே இருந்துட்டு நீ சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருந்தேன்னா பிடிச்சி பிசாசிட்ட கொடுத்துருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம ஆவிக்குரிய தகப்பன் 8:45 பிடிச்சி பிசாசிட்ட கொடுத்துருவார். போ கூட்டிட்டு போ, ஓடு. இவன் இருந்து கெடுப்பான், இவன் இருந்தாலும் பிரச்சனை. ஒருத்தன் வாழ்ந்து கெடுப்பான், ஒருத்தன் செத்து கெடுப்பான். அடுத்த வசனம் 45:7 இப்படி போகுது. அடுத்து வாசிங்க பார்க்கலாம் அடுத்த சில காரியத்தை. ஏன் இந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படியணும்? எபிரேயர் 13:7 சத்தமா வாசிங்க. எபிரேயர் 13:7. ஏன்? வாட்ஸ் த ரீசன்? எபிரேயர் 13:7 சத்தமா வாசிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு சும்மா சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். கட்டி மறைகிறது இப்படி மட்டும் காலத்தை ஓட்ட முடியாது. வாசிங்க வேத வசனத்தை உங்களுக்கு. எபிரேயர் 13:17 போடையா போடு. வாசிங்க சிஸ்டர். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்கள் யார? உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களின் நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க போல. பாஸ்டர் ஒரு ரூட்ல போறாரு, அந்த ரூட் சக்சஸ் ஆகுது. என்னைக்குமே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒருத்தர் பேசுறான்னா அவனுக்கு அது வேலை செய்யுதான்னு பார்க்கணும். 1000 விமர்சனம் பண்ணலாம் வெளியே உட்காந்துட்டு. நீ கரெக்டா பேசுற, உனக்கு அது நடக்க மாட்டேங்குது. ஓம் பார்வையில நிறைய தப்பா பேசுறேன் ஆமென், ஆனா எனக்கு எல்லாம் நடக்குது. அப்ப யார் பேசுறது கரெக்ட்? முதல்ல ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். நான் உபதேசிக்கிறேன், நான் ஆவிக்குரிய தகப்பன், வா உனக்காக ஜெபம் பண்றேன். என் கட்டளை கீழ்ப்படி, என் சத்தத்தை கீழ்ப்படி. உன் ஃபினான்ஷியல் டிசிஷன்ல நான் சொல்றதை செய், பிள்ளைகள் விஷயத்தை செய், சுகமளிக்கிற விஷயத்துல இந்த விஷயத்தை செய், வாழ்க்கையில் இருக்கிற முடிவுல செய். அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யார் ஆவிக்குரிய தகப்பனா இருக்காரோ
அவர்கள் விசுவாசத்தை நீங்க பின்பற்றி வந்தாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். இங்க உட்கார்ந்துட்டு நான் சென்னையில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை விசுவாசிக்கிறேன், நான் நாகர்கோயிலில் இருக்கிற தகப்பனை விசுவாசிக்கிறேன், நான் மதுரையில் இருக்கிற தகப்பனை விசுவாசிக்கிறேன், நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவனை விசுவாசிக்கிறேன், நான் வந்து எங்க மயிலாடுதுறையில் இருக்கிறவனை விசுவாசிக்கிறேன், நான் வந்து கேரளாவில் இருக்கிறவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆந்திராவில் இருக்கிறவரை விசுவாசிக்கிறேன். உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அவர் பேசுகிறதும் வாழ்க்கையில் நடக்குமா ஒழிய மற்ற எவன் பேசுகிறது நடக்க போகிறது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் கடவுள் வச்ச ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்ல மேத்தமெட்டிக்ஸ். கையை தட்டி ஆமேன் சொல்கிறவங்க சத்தமலையிலே சொல்லலாமே. அதனால தான் நல்லதோ கெட்டதோ நீ நான் அடிச்சுக்கிடுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லதோ கெட்டதோ நம்மளும் நம்ம ஆவிக்கிற தப்பும் டீல் பண்ணிக்கலாம். ஆமேன். அதில் ஊரா வீட்டு பிள்ளையெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நிறைய பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் ஒரே பிரச்சனை வந்து பஞ்சாயத்து செய். ஐயா எனக்கு ஐயா ஐ எம் ஹாப்பியாக இருக்கேன், தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் என்கிட்ட ரீசெண்டாக அந்த பாஸ்டர் சொன்னாங்க, சபையில் ஒரே பிரச்சனையாக இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருவீங்க. என்கிட்ட ஒரு நல்ல பாலிசி உண்டு, தனக்கு இல்லாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை இழுத்தா இன்னைக்கு கடிக்காட்டினாலும் நாய் என் வாடையை தெரிஞ்சு வச்சுருக்கோம், நாய் என் முகத்தை நாய் நல்லா கண்ணில் வச்சுருக்கோம், இன்றைக்கி நான் இழுத்துட்டு வந்துடுவேன். 10 வருஷம் கழித்து நான் தாத்தாவாயி எனக்கு பேரம்பேத்தி பூட்டப்பேத்தியோட போனாலும் என்னைய பின்னாடி என்ன பண்ணும், கடிக்க வரும். நாய்கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக. அடுத்த வாரம் மெசேஜ் அதான், பிலிப்பியர் 3 மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த 3 சப்ஜெக்ட் தான் நான் பேச போகிறேன். கரங்களை வயிற்று அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 13 இப்படியாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. 17 வாசிங்க, எபிரேயர் 13:17 சத்தமா வாசிங்க. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்னது புரியல, சத்தமா சொல்லுங்க. நடத்துகிறவர்களும் ஆத்துமாக்களுக்கு. நீ எங்கே ஓடினாலும் சரி, கடவுள் சமூகத்தில் நான் தான் கேரண்டி பண்ணணும். உனக்கு அடுத்து வீடு கட்டணும், உனக்கு நல்ல காரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், பிரேக் த்ரூஸ் வரணும்னா நான் ஆண்டவர்கிட்ட கேரண்டி பண்ணணும். ஆண்டவர் இவனுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்ந்திருக்கான், சபைக்கு பிரோஜனமாக இருந்திருக்கான், எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறான். ஆமென். இயேசு கிறிஸ்துட்ட வந்து 100க்கு அதிபதிக்கு மூப்பர்கள் கேரண்டி பண்ணுறாங்க, இவன் நமக்காக ஒரு தேவாலயத்தையோ ஜெப ஆலயத்தையோ கெட்டியிருக்கிறா, இந்த நன்மையை செய்வதற்கு இவன். சரி, இப்போ நீங்கள் யோசிங்க, இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சோன்னு ஏதாவது விண்ணப்பத்தோடு என்கிட்ட வாங்க, நான் எதை வச்சு உங்களுக்கு கேரண்டி பண்ண முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, எதை வச்சு நான் கேரண்டி பண்ணுவேன்? இவனை யோசித்தா பல வேதனை ஓடுது, அவளை யோசித்தா அதுக்கு மேலே ஓடுது, அங்கே உட்காந்துருக்கவனை யோசித்தா அதுக்கு மேலே ஓடுது, அவனை யோசித்தா அதுக்கு மேலே ஓடுது, இவங்களை யோசித்தா அதுக்கு மேலே ஓடுது. நான் எந்த லட்சணத்தில் கேரண்டி பண்ணுவேன்? சர்ச்சுக்கு 9 மணிக்கு வரமாட்டேன், ஒழுங்காக சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், உபவாச ஜபத்தில் பார்க்க முடியாது, சபை வந்து கத்திரிக்காய் கடை வியாபாரம் மாதிரி, வயிறு பசிச்சா வர வேண்டியது, வயிறு பசிக்காட்டி ஹாய் பாஸ்டர் பாய். அன்றைக்கி ஒரு சிக்னலில் பார்க்க 3 வாரம் வரலை, சிக்னலில் பிரதர் சர்ச்சுக்கு இந்த வாரம் வரலையே, சிரிக்கார் என்னையப்பா. சரி நீ இரு, உனக்கு நான் சிக்னல் போடுறேன், சிவப்பு கலர் சிக்னல் நான் போடுறேன். அடுத்த வாரம் வந்துட்டார். இப்போ அடங்கணும். வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறோம். அதனால தான் நல்லா கவனிங்க, நம்ம சபையில் ஐசியூ விளிம்புக்குள்ள ஒருத்தம் போனாலும் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி பாஸ்டர் மேலே இருக்கிற புதிய வரம்லாம் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்துக்காக ஜோம் பண்ணணும், இந்த அதிகாரத்துக்காக காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. The position gives the authority. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லலாமே. அதனால ஒருத்தர் சாவுக்கு ஏதுவாக கடந்தாலும் ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கு நான் உத்தரவாதம் பண்ணுறேன். என்ன உத்தரவாதம்? என்னெல்லாம் செஞ்சான்னு இல்லை, இனிமே இதெல்லாம் செய்வான்னு 1க்கு 10 பொய்ய சொல்லி இனிமே செய்வான். ஆண்டவரே நம்புங்க, நானே சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அவர் பார்ப்பார், மோசே முகத்தை பார்த்த மாதிரி ஏதோ இவனும் கதறான். சரி, இவன் சொன்னால் கேட்கத்தக்க நிலைமையில கடவுளே ஒரு பிளானை வச்சுருக்கார். நான் சொன்னால் கடவுள் கேட்பார் அப்படின்னு கடவுளே ஒரு பிளானை வச்சுருக்கும் போது நம்ம இவனை நம்பி சர்ச்சுக்கு இனிமேல் ஒழுங்காக வருவா, ஏசப்பா இனிமேல் பாவம் செய்ய மாட்டான், இனிமேல் கீழ்ப்படிஞ்சு இருப்பான், அடங்கி இருப்பான். ஒரு தடவை உயிரை கொடுங்கண்ணா எந்திச்சு உக்காந்தவொடனே எதுக்கு என்ன உயிரோடு எழுப்புனீங்க, நான் தான் ஏசுகிட்ட போய் சேர்ந்துருப்பேன்ல.
உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன பண்றாங்களா? உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் என்ன சொல்லுங்க? விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால். சத்தமா வாசிங்க. அவர்கள் எப்படிப்பட்ட மனசோட உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னா, எப்படி செய்யணுமா? துக்கத்தோட அல்ல, வாசிங்க, அத சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணுமா? அதான முடியாது. நாங்கள் எடுப்படுத்தான் கேஸில். எனக்கு ஒன்றும் தெரியலை. அருமையான அநேக தேவதாசர்கள், பிரதர் டிஜிஎஸ் ஐயா கூட தன் புஸ்தகத்தில் எழுதுகிறார், என் ஆவிக்குரிய தகப்பனாகி சாம் சுந்தரம் ஐயான்னு சொல்லி எழுதி வாழ்கிற கடைசி மூச்சு வர அவர் கையில் அப்பம் பிட்டு என் நாட்களை முடித்தேன். பிரதர் மோங்ஸ்லாசஸ் எழுதுகிறார், வாசிருக்கேன், என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு இன்னும் நான் போகிறேன், இன்னும் பார்ப்பேன். இப்படி தான் வளர்ந்த எல்லா ஊழியக்காரங்களும் அடங்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா அவங்க தேவன்கிட்ட போகிறாங்களோ இல்லையோ, டக்குன்னு அவங்க ஆவிக்குரிய தகப்பனை தான் நாடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ ரைட், ஓகே, கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தவங்களை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த நிறை குடம் ததும்பாது. அதை நான் பார்த்த ஒரு ரகசியம் என்னென்னா, நல்ல தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க உங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிவாங்க, அடங்கியிருப்பாங்க, சொல்கிறத கேட்பாங்க, அர்ப்பணிப்பாங்க, திமிரு வராது. ஃபேக்டோ லாஜிக்கையோ யோசிக்காம சொல்கிறாருல்ல, நல்லது தானே சொல்கிறாரு. வித்தியாசம் இருக்குங்க. டாக்டரினில் ஏதாவது வித்தியாசமாக பேசுனா இவர் பேசுகிறது தப்புன்னு சொல்லலாம். உபதேசத்தில் ஏதாவது தப்புனா சொல்லலாம். ஆவியில் தப்புனா சொல்லலாம். உனக்கு ஒரு விஷயம் பண்ணுற, அந்த விஷயம் தேவனுக்கு விரோதமான காரியம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறான், உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான், I am a friend of God, I am a friend of God, he called me a friend. உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை. எவன் உலகத்துக்குள்ளா இருக்கானோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கு. I am a friend of ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கெல்லாம் இந்த அறிவு ரொம்ப இருக்கும். எவனை பார்த்தாலும் அந்த சென்சிங் தான் ஓடும். மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த கட்டை தேருமா, இந்த கட்டை தேராதா, தேராட்டியா இன்றைக்கே பிரியாணி போடுவோம். நல்லா வளரும், கொழுப்பு பிடிக்கும்னா கொஞ்சம் டைம் விட்டு பிரியாணி போடுவோம். ஒன்றுத்துக்குமே தேராதா, டக்குன்னு ஒரு மார்க்கெட்காரரை கூப்பிட்டு கடிச்ச மட்டும் லாபம்னு சாத்தான் கையில் ஒப்படைச்சிட்டு போயிடணும். அப்போது உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ணுறாங்களா? உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் உங்களுக்காக வாட்ச் பண்றாங்க. அடுத்து வாசிங்க, அவர்கள் துக்கத்தோட இல்ல சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவள் துக்கத்தோட அப்படி செய்தார். பாஸ்டர் ஜோம் பண்றாரு, எனக்கு அது நடக்க மாட்டேங்கி. ஏன்னா பாஸ்டர் உன் மேல துக்கத்தோடு ஜெபிக்கிறார். அவர் மனசு, அவர் வாய் சிரிக்குது, ஆனால் அவர் மனசுக்குள்ள உன்னை குறித்து 1008 மன வருத்தம் ஓடிட்டு இருக்கு. நீ ஆசீர்வாதத்தை வாங்குறியோ இல்லையோ, சாபத்தை வாங்காது. அதனால தான் சொல்லுவேன், பெட்டர் உங்களுக்கு செட் ஆகலையா, ஒத்துரலையா, நீங்கள் எங்கேயாவது போய் செட் ஆகிற இடத்த பார்த்துக்கோங்க. இங்கே உட்காந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை. உலகத்தில் 100% பெர்ஃபெக்ட் எவனும் கிடையாது. ஆமென். 100% பெர்ஃபெக்டான விசுவாசியும் கிடையாது, 100% பெர்ஃபெக்டான பாஸ்டரும் கிடையாது, 100% யாருமே கிடையாது. இயேசுவே சொல்கிறார், என்னை நல்லவன் என்று சொல்வானே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்து 100% பெர்ஃபெக்டாக இருந்தார், பட் he still had enemies. இயேசு 100% பிதாக்கு சித்தமானதை செஞ்சார், ஆனால் அவர் வாழ்க்கையில் எதிரிகள் இருந்தாங்க. இயேசு 100% உபதேசம் பண்ணினார், அவர் உபதேசத்தை மறுத்தாங்க, அவமதிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி செஞ்சாங்க, ஒப்பிட்டு பார்த்தாங்க, அவதூறு பரப்பினாங்க, பெயல்செபூல்னு சொன்னாங்க. அதனால இயேசு தவறான உபதேசமா? வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை வச்சு நம்ம நினைச்சிரும், ஐயோ கடவுளே கூடல, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். நெவர் எவர் இன் யுவர் லைஃப். நீ யாருன்னு உனக்கு தெரியும். நீ கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வாழ்ற கர்த்தருக்கு தெரியும். ஸோ நீங்க ஃபுல்லஸான மனுஷனை பூமியில பார்க்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறோம். ஆவிக்குரிய தகப்பன் ரட்சிப்பு நிறைவேற நான் ஒரு பக்கம் பிரயாசப்படுறேன். அதான் யோசேப்பு சொல்றா, நீங்க வருவதற்கு முன்பதாகவே அவர் என்னை முன்பதாக அனுப்பினார். எப்படி முன்பதாக அனுப்பினார்?
நீங்க படுகிற அனைத்து கஷ்டங்களையும் இதற்கு ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல நீங்க இந்த இப்படிப்பட்ட சாப்பாடு இல்லாத நிலைமைக்குள்ளாக வருவதற்கு முன்பதாகவே நான் சாப்பாடு இல்லாத நிலைமையின் வழியாய், கூலிக்குள்ளாய், சிறைச்சாலைக்குள்ளாய், விற்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய், I have passed through the situation before you came here. சொல்லுங்க, கையை தட்டி ஒரு அல்லேலூயா. இதுதான் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு படி அதிகமாக சீக்கிரமாவே பார்க்கணும். கர்த்தர் சீக்கிரமா தூக்குறார் மேல. நம்ம தான் கஷ்டமே படக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவப்படக்கூடாது. யாரும் நம்மளை தப்பா பேசிடக்கூடாது. யாரும் நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாது. யாரும் நம்மளை தரக்குறைவா பேசிடக்கூடாது. போட்டுமையா, நீ நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லி சொல்றாங்க. ஆனால் இயேசு வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அவர் எல்லாம் நல்லா பண்ணார். ஆனால் ஸ்டில் ஹி ஹேட் எனிமீஸ். அப்போ என்ன சொல்றேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுறதுனால எதிரிகள் இல்லாமல் வாழலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு துருபதேசம். நீ இயேசுவை பின்பற்றினதான் உலக சுதேகம் உனக்கு பகையா மாறும். உலக மக்கள் உன்னை பகைப்பாங்க, தூஷிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. பரலோகத்தில் உங்கள் பலன். கையை தட்டி ஆமேன் சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் ஆமென்? சரி, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு, இப்படிப்பட்ட தகப்பன்மார்களுக்கு சபை கொடுத்த ரிவார்டு என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். ஸோ அதனால தான் மனசை வேத வசனங்களை வாஸ்து திடப்படுத்திக்கிடுவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நல்ல சத்தமாக வாசிக்கலாம். பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4 முதல் சில வசனங்களை சத்தமாக வாசிக்கலாமா? இப்படி இருக்க எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் ஒக்கினக்காரன் என்றும். என்ன கடவன்? நம்ம தான் எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரங்களை ஏதாவது கண்ணோட்டத்திலேயே பார்க்கறது. கொள்ளை அடிச்சிட்டாரு, குடிச்சிட்டாரு, சாப்பிட்டுட்டாரு, அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார். உன்னுடைய இம்ப்ரெஷன் அப்படின்னா உனக்கா என்னவாக நீ யோசிக்கிறாயோ அவ்வாறாக மாறுகிறாயின்னு சொல்லி அருமையான ஒரு நிறைய கோட்ஸ் அதில் இருக்கப்படுது. ஹவ் யூ திங்க் பீப்புள் தட் யூ ஆர் டூயிங் இன் யுவர் லைஃப். நம்ம ஒருத்தங்களை எப்படி பார்க்குறோமோ அந்தபடி தான் நம்மளும் வாழ்கிறோம். அதனால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் அந்த 4ஆம் அதிகாரத்துடைய சில வசனங்களை வேகமாக நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம் வாசிங்க. 5 6 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நல்லா ரொம்ப ஓவர் திங்கிங், ஓவர் பைபிள் நாலேஜ், ஓவராக பைபிளை போட்டு யோசிக்கிறது. பிதா எங்கே இருந்தார், பிதா எங்கேருந்து வந்தார், இப்படிலாம் கேள்வி கேட்டு அலைஞ்சனா பிடிச்சி சைத்தான்ட்ட கொடுத்தா கொடுக்கணும். பிதா எங்கேருந்து வந்தார், அது எப்படி நீங்கள் தான் பேதுருவால் வந்த சபையா? அது என்ன அன்னைக்கு ஒருத்தர் கேட்கான், என்னன்னு தெரியல, கிறிஸ்துவானவர் ரட்சித்துட்டார். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், நான் இயேசு அடித்து நொறுக்குகிறார். போனவான் பாஸ்டர் டேட் கூட அதான் சொன்னார். நீர் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா இயேசு நான் யாருன்னு என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். இயேசு அடித்து நொறுக்கிறான்னு ஊழியத்தை ஆரம்பித்து ஊரில் இருக்கிற அனைத்து பாஸ்டர்மார்களுக்கு புகலிடமாக, அடைக்கலமாக, முழு பாதுகாப்பாக நான் இருப்பேன். ஏன்ட்டு அந்த ஹார்ட் உண்டு. கர்த்தருடைய தாசர்களை, கர்த்தருடைய மனுஷங்களை சேவ் பண்ணுறது, கர்த்தருடைய மனுஷங்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, பராமரிப்பது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ராகாப் வேசி கர்த்தருடைய தாசர்களை ஆதரித்தால் கர்த்தர் ஒரு பயங்கரமான அழிவு வரும்போது ராகாப் வேசியை கர்த்தர் காப்பாற்றினார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சரி, இப்போ வாசிங்க 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இல்ல 10 இல்ல 9வது வசனம் துவக்கி வாசிக்கலாமா? எங்களுக்கு தோடு 8 ஆவியானவர் சொல்லுகிறார். 8 வா மகனே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. இப்பொழுது சபைக்குள்ள வரும்போது ஒண்ணு இல்லாம இருந்தீங்க, இப்போ திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. சத்தமா வாசிக்கணும். இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே. 4000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது பாஸ்டர் எந்த வீட்டுக்கு போகலாம் அப்படிலாம் எங்கிட்ட கேட்டு முடிவெடுப்பீங்க. இப்போ 4 லட்ச ரூபா சம்பளம் வந்த உடனே நீங்களே ஆளுகிறீர்களே. நான் யோசித்தேன், பவுல் ஹேட்ஸ் ஆஃப் யூ, ரொம்ப யோசனையில் இருந்தேன். அவனுங்களே அப்படி தான், கொரிந்தியரை காட்டில் நம்ம என்ன பெரிய டாவா இல்லை, பவுலை காட்டில் நான் தான் பெருசாக சாதிக்க போகிறேன்னா ஆறுதல் அடைகிறேன். எல்லாரும் வாக்குத்தத்தை வாஸ்து ஆறுதல் அடைவாங்க. நான் எப்பவுமே உபதேசங்களை வாஸ்து ஆறுதல் அடைவேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள்.
நல்லா இருக்கும். அப்பொழுது உங்களுடைய கூட this is our heart. நீ எடுக்கிற முடிவெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிட்டுனா நல்லா இருக்குமே. நீ எடுக்கிற முடிவு ஒருவேளை கரெக்டா இருந்து நல்லா ஆயிட்டேனா உன் கூட சேர்ந்து நாங்க வாசிங்க. அடுத்து 9, எங்களுக்கு தோணுகிறபடி தேவன் அப்போஸ்தலனாகிய எங்களை சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலனாகிய, அதான் அப்போஸ்தலர் என்றால் அதான் சொல்ற பவுல் தன்னை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக சொல்கிறார். எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல சத்தமா வாசிங்க. கடைசியானவர்களாய் காண பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும், சத்தமா வாசிங்க, நாங்கள் தூதருக்கும் மனுஷருக்கும். Again I want to repeat this. Spiritual fathers இன்னைக்கு மனுஷங்க பார்க்குற விதம், மனுஷங்க ட்ரீட் பண்ற விதம் என்ன தெரியுமா? நாங்க எப்படியா மாறுறோமா? வேடிக்கை ஆகணும். They became as an entertainment. If you come to the church, pastor என்ன பண்றாருன்னு வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவர் இந்த மனுஷன் மூலமா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் மூலமா என் வாழ்க்கையை எப்படி திருப்தி செய்கிறாருன்னு பார்க்கணும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இயேசுட்ட வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. அவங்களுக்கு யோவான் அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, யோவான்ட்ட வேடிக்கை பார்க்க கூட்டம் வந்துச்சு. ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கீங்க? நீங்க தலையை முக்கி கொடுக்கீங்களா, முக்காம கொடுக்கீங்களா? நீங்க எப்படி அந்நிய பாஷை பேசுறீங்க? நீங்க எப்படி கை தட்டுறீங்க? எப்படி நீங்க பாடுறீங்க? பாஸ்டர் கரெக்டா பேசுறாரா? ஏன் நீ பேசி ஆத்மாதை பண்ண போறியா? இல்லை ஒன்னால தீர்க்கதரிசனம் உரைக்க முடியுமா? இல்லை ஒன்னால தான் சுகப்படுத்த முடியுமா? இல்லை ஒன்னால தான் பேயை விரட்ட முடியுமா? இல்லை கடவுள் தான் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரா? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அக்கறைக்கு இக்கரை பச்ச மேலே இருக்கவனுக்கு ஊழியக்காரங்களாம் கூட உட்காருச்சு. அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க விசுவாசியாக பிறந்தா போதும். கீழே இருக்க விசுவாசி கேட்டா அடுத்த ஜென்மத்தில் பாஸ்டர் ஜெஃபர்சன் மாதிரி பிறந்தா போதும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, மனுஷருக்கும் சத்தியத்தை பேசுகிறவர்கள் மனுஷர்களுக்கும் தூதருக்கும், தேவ தூதர்கள் கூட வேடிக்கை பார்க்காங்களாம். எனக்கு இது புரியல. இன்னைக்கு காலை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவனை காமிச்சாரு. தேவ தூதர்களால் சில நேரம் ஊழியக்காரங்க வாழ்க்கையில் பாடுகளை பார்த்து வேடிக்கையாக பார்ப்பாங்களா? என்னடா வேடிக்கையாக இருக்கு, மாங்காய் தின்னது அவன், உப்பு தின்னது அவன், தண்ணியை இவன் குடிக்கானே, என்னடா இது? தேவ தூதர்கள் also will get astonished when they see the servants of God. தேவ தாசர்கள் தேவ தூதர்கள் பார்க்கும்போது என்னடா ஆச்சரியமா இருக்கு. தேவ தூதருக்கும் மனுஷருக்கும் இந்த யூடியூப்ல எல்லாம் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கான்ல கர்த்தருடைய தாசர்களை, சாபம். அதை பார்க்கிறவனும் சாபம், அதை கேட்கிற நீயும் சாபம். இல்லை இன்ட்ரெஸ்ட் இந்த கிறிஸ்தவர்களுக்கு, இந்த பெந்தேகோஸ்தே சபைக்காரர் ரொம்ப ஆடுறானுங்க. இதில் அளவுக்கு மீறின ஆட்டம், வேடிக்கையானம் நடக்குது. பரவாயில்ல. அடுத்து வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவை நிமித்தம், சத்தமா வாசிங்க, நாங்கள் கிறிஸ்துவை நிமித்தம். பாஸ்டர் பைத்தியக்காரர் பாஸ்டர். அவர் வர்ற எல்லா விசுவாசிகளுக்கு ஏத்தவார் அணைச்சி போட்டு காணிக்க வாங்குவாரா? இல்ல இந்த சபை, இந்த உபதேசம், இந்த சத்தியம் இது கீழ்படிச்சா மட்டும் காணிக்க கூட, இது கீழ்படிச்சா மட்டும் சபையில இருன்னு சொல்லி அவர் பைத்தியக்காரர் சார். அவருக்கு ஞானமே கிடையாது. அவருக்கு அணைச்சி போக தெரியல. நாங்க அணைச்சி போறதுக்கு நாங்க மாமா கிடையாது. கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். துட்டுக்காக ஊழியம் செய்யல, மனுஷனுக்காக ஊழியம் செய்யல. கரங்களை உயர்த்தலையா சொல்லலாமே. அணைச்சி பேசினா இந்த சபை வளர்ந்து பெருகி இருக்குங்க. அப்போ மனுஷ பார்வையில பைத்தியக்காரர், பொழைக்க தெரியாதவன். யாரா இந்த ஊழியக்காரங்களாம்? ஆவிக்குரிய தகப்பன்மாரெல்லாம் யாரா இன்னைக்கு? பொழைக்க தெரியாதவர்கள். சொல்லுங்க, அடுத்து வாசிங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவிலே. நீங்க யாரா கிறிஸ்துவில? சிஸ்டருடைய நாலேஜுக்கு முன்னாடி நாங்கள்லாம் யார்? சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு அது கர்த்தர் எனக்கு சபையை குறித்து வெளிப்பாடு கொடுத்தார். நீங்கள் புத்திசாலிகள். சீக்கிரம் அடுத்து. நாங்கள் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனோ, தன்னைத்தானே உயர்த்துறவனோ தாழ்த்தப்படுவான். நாங்கள் பலவே. நீங்கள் 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 என்னவா ஆசைப்படுறீங்களோ அப்படியே பவுல் முடிக்கார். அப்படியே நானும் பிரசங்கத்தை முடிக்கிறேன். நீங்கள் கனவான்கள், நாங்கள் நீங்கள் இந்நேரம் வரைக்கும் பசி உலர்களும் தாகமுள்ள நிர்வாணிகளும் கட்டுண்டவர்களும் தங்க. சத்தமா வாசிங்க. இந்நேரம் வரைக்கும், சத்தமா வாசிங்க. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க. என்கிட்ட டாக்டர் ஒரு 3 வாரமா
ரைட் சைட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி சாக்குலேஷன் L3 L4 L5 ஃபுல்லாக சாக்குலேஸ் ஆகி லெஃப்ட் சைட்லேருந்து தப்பிச்சேன். இன்னைக்கு 7 வருஷம் கடவுள் கிருபையில் ரைட் சைடு ஃபுல்லாக இப்போது சாக்குலேஸ் ஆகி ஸ்பைன் ஸ்டிஃப்னஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் போகிறேன். அப்போது அவங்க சொன்ன ஒரே காரியம், மாடிப்படி ஏறக்கூடாது. ஆனால் எனக்கு வீடு எங்கே இருக்குது? மாடு. நீ மாடிப்படி ஏறதை நிப்பாட்டிடு, நீ நல்லாயிருவேன். 3 மாதம் மாடிப்படி ஏறாத நல்லாயிருவேன். ஆனால் டெய்லி இறங்குறேன். அப்போ தான் இந்த வசனம் சொன்னிச்சு, தங்க இடம் இல்லாதவர்கள் வெளியே போகலாம். ஆனால் மனசு என்ன சொல்லுதுன்னா, இன்னும் அதுக்கு ஒரு காலம் இருக்குது, இன்னும் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அப்போது இந்த உபத்திரத்தின் வழியாக போய் தான் ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் நான் வாழ முடியாது. சும்மா இங்கேருந்து கீழேருந்து பேசுறது நல்ல வக்கனையாக பேசலாம். இப்படி தான் நோவாவை என்ன பண்ணாங்களா, அவனுடைய மகன் அவன் நிர்வாணியாய் கிடக்கும் பொழுது ஊழியக்காரங்க யதார்த்தமாய் சில காரியங்களை, இட்ஸ் அன் எரர், வென் இட்ஸ் அ எரர் யூ ஷுட் see as a error. ஆமென். இப்போ அந்த ஜெபினிட்ட இந்த மைக்கை கொடுக்குறேன். ஜெபின் இந்த மைக் இங்கே நாங்கள் கொண்டு போகும்போது ஜெபின் இந்த மைக்கை கீழே போட்டுடுறான். அது குற்றமா, பாவமா, இல்லை தவறா? ஜெபின் இந்த மைக்கை கொடுக்குறேன். இந்த மைக்கை கொண்டு போய் ஜெபினை வைக்க போறா. அவன் மைக்கை கீழே போட்டுறான். அது குற்றமா, பாவமா, இல்லை எரரா? எரர்ஸா, இட்ஸ் அவுட் ஆஃப் அவர் நாலேஜ். கவர்மெண்ட் ஜிஓல டைப் பண்ண கூட கவர்மெண்ட் ஜிஓல டைப் பண்ணுவாங்க. அரசாங்க ஆர்டர்ஸ் டைப் பண்ணும்போது கூட there will be errors. அந்த எரர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி காமிப்பாங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த எரர்ஸ் நம்ம லைஃப்ல எரர்ஸ் இருக்கும். தேவ மனுஷங்க வாழ்க்கையில் there might be errors. Errors is not a sin. ஆனா தென் தமிழகத்தில் அப்படி கிடையாது. Errors, they will make the errors as a sin and the sins as a righteousness. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நாங்கள் சந்தோஷமாக்கியமோ இல்லையோ, துக்கப்படுத்தாம கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் மன மகிழ்ச்சியா வச்சிருப்போம். கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எரர்ஸ் சத்தமா சொல்லுங்க, எரர்ஸ். ரட்சிக்கப்பட்டுங்க வாழ்க்கையில் வர்றது பாவமோ துன்பமோ, இட்ஸ் கால்ட் எரர். நான் அப்படி உங்களை டீல் பண்ண போய் தான் உங்க மேல பாவம், சாபம், நியாய தீர்ப்பு வராம கர்த்தர் உங்களை தாங்குகிறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறாரு, நடத்துறாரு, தப்புவிக்கிறாரு, இன்னும் ஆசீர்வாதமா மாற்றுறாரு. எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க? எரர் இஸ் அவுட் ஆஃப் அவர் நாலேஜ். சத்தமா சொல்லுங்க, எரர் இஸ் அவுட் ஆஃப் அவர் நாலேஜ். சின் இஸ் வித் அவர் நாலேஜ். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எங்கள் கைகளாலே வேலை செய்து பாடப்படுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். எவ்வளவு கேவலமா பேசினாலும் என்கிட்ட ஒருத்தனை கூட்டிட்டு வாரீங்க. நேற்று ரோட்ல போய் நீ பார்த்து கெட்ட வார்த்தை போட்டவனா இருப்பான், கூட்டிட்டு சர்ச்சுக்குள்ள இழுத்து வாரேனா நான் தலைமையில கை வச்சு என்னை நேற்று கேவலமா பேசினேன் அப்படின்னு சொல்ல பேசலாம் முடியாது. நீ பேசிடுவேன், ஏல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், நான் சர்ச்சுக்கு வெளியே வரேன், அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படி நீ பேசிடுவேன். நான் அப்படி பேச முடியாது. வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. துன்பப்பட்டு சகிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வாசிங்க. அடுத்து, இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவோ. இந்த வசனத்தை நான் கண்ணீரோடு வாசித்தேன். எப்படி தெரியுமா? இந்நாள் வரைக்கும் உலகத்துல குப்பையை போலவோ. உண்மையிலே நான் குப்பை தான். ஒரு அல்லேலூயா. 14வது வசனம் பவுல் அதையும் எழுதுகிறார். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு என்ன பண்ணலையா? அப்பவும் அந்த தகப்பன் மனசோ பாருங்க, பிள்ளை மனசு கஷ்டப்படுத்த கூடாது. நான் இதை சொல்லல, நான் வெட்கப்படுத்த நான் உங்களுக்கு இதை எழுதவில்லை. அடுத்து வாசிங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான பிள்ளைன்னு நினைச்சு அப்பா மனசுல உள்ளதை கொட்டுறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா.